வணக்கம் என்னுயிர் தமிழ் உறவுகளுக்கு எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் நம்புறேன். அதேபோல் நானும் நல்லா இருக்கிறேன். இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்க என்னென்னா, இது உப்பு நம்ம சாப்பாடுகளுக்கெல்லாம் யூஸ் பண்ணுவோம்ல, அந்த உப்பு தான் ஊத்த கலரில் இருக்குது. என்றாலும் பக்கத்தில் வந்து பெரிய ஃபேக்டரி ஒன்று இருக்குது. அந்த ஃபேக்டரிக்குள்ளே வந்து நிறைய மிஷினரி இருக்குது. அந்த மிஷினரிக்குள்ளே அந்த உப்பை போட்டு கிளியர் பண்ணி கெமிக்கல்லாம் போட்டு கிளியர் பண்ணி தான் வெள்ளை கலராக மாறி வரும். அதை தான் நம்ம பேக்கெட் பண்ணி கடைகளுக்கு விற்கிறாங்க. இப்போ இது எங்கே இருக்குன்னு பார்த்தோம்னா, இலங்கையில் திருகோணமலை என்ற இடத்துல உப்பளம் என்ற ஒரு ஊர் இருக்குது. அங்கே தான் இந்த இடம் இருக்குது. உள்ள அலௌட் இல்லை. நாங்கள் பின்பக்கமாக வந்து இந்த வீடியோ எடுக்கிறோம். இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்க வந்து உப்பு வந்து படிஞ்சு வர்ற தன்மை தான் இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது. இப்போ சிவப்பாக இருக்கிற காரணம் வந்து நாங்கள் என்னத்துக்கு அந்த சிவப்பாக இருக்குன்னு கேட்டேன் தண்ணி. அது அதிகமாக வெயில் அடிச்சதுன்னா இந்த தண்ணி வந்து சிவப்பாகுமான்னு சொன்னவங்க. ஆனால் என்னைய பொறுத்தவரை கெமிக்கல் ஏதோ போடுற மாதிரி தான் இருக்குது. அதில் தெரிஞ்சவங்க இதில் கொமெண்டில் சொன்னால் எங்களுக்கு நல்லா இருக்குமா, இது தெரிஞ்சுக்கிறதுக்கு நல்லா இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த பெட்டி பெட்டியாக கட்டியிருக்காங்களே, அதுக்குள்ளே வந்து உப்பு தண்ணியை வந்து சேமிக்கிறாங்க. சேமிச்சுட்டு 2 மாதம் விடுவாங்களாம். 2 மாதம் விட்டால் இப்படியே வந்து கொஞ்சம் கொஞ்சமாக இந்த பார்க்குறீங்களா, அந்த உப்பு வந்து கொஞ்சம் கொஞ்சமாக படிஞ்சு படிஞ்சு வந்துட்டு இருக்குமா. அப்போ இந்த பார்த்துங்களா உப்பு கொஞ்சம் ஊத்த கலராக தான் இருக்கும் உப்பு. இந்த ஊத்த கலராக தான் இருக்கும் உப்பு. அதை வந்து இந்த மிஷினுக்குள்ளே விட்டு தான் வெள்ளையாக்கி கொடுப்பாங்க பேக் பண்ணி. இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும். இப்போ பின்னாடி பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக கட்டமாக வந்து பொக்ஸ் மாதிரி செஞ்சு விட்ருக்காங்க. அது ஃபுல்லாக தண்ணியாக தான் இருக்கும். இந்த தண்ணி ஃபுல்லாக வந்து கொஞ்சம் கொஞ்சம் அப்படியே உப்பாக மாறிட்டு அப்படியே வந்துட்டு இருக்கும். இந்த பார்த்தீங்களா, நிறைய ஆட்கள் வேலை செய்கிறாங்க. பின்னாடி நிறைய ஆட்கள் வேலை செய்கிறாங்க. நான் வீடியோ எடுக்க அளவுட்டு இல்லை என்னபடியால் வந்து அவங்களெல்லாம் நம்ம சந்திக்க முடியாமல் போயிட்டு, இந்த மேகங்கள்லாம் பாருங்களேன், அந்த இடத்துக்கும் அந்த மேகமூட்டத்துக்கும் எவ்வளோ அழகாக இருக்குன்னு சொல்லி. ஸோ உங்களால் முடிஞ்ச சப்போர்ட்டுகளை நீங்கள் தந்தீங்கன்னா நாங்களும் இதே மாதிரி வீடியோக்கள் எடுத்து நாங்கள் போடுறதுக்கு தயாராக இருக்கிறோம். இந்த பார்த்தீங்களா உப்பு வந்து எவ்வளோ அழகாக படிஞ்சிருக்குன்னு சொல்லி. அந்த அப்படியே ஃபுல்லாக கொஞ்சம் கொஞ்சம் அப்படியே ஃபுல்லாக அப்படியே படிஞ்சிடும். ஒரு 1.5 மாதம் 2 மாதம் கழிஞ்சு வந்தால் ஃபுல்லாக உப்பாக தான் இருக்கும். அதில் அதை வேலையாக்க வந்து வெட்டி 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 எடுப்பாங்கள, அதில் வெட்டி எடுத்து சேமிக்கிறது தான் நான் உங்களுக்கு அந்த கடை முன்னாடி காமிச்சது. இந்த பார்த்தீங்களா உப்பு எவ்வளோ அழகாக இருக்கான்ட்டு.